1997இல் வசந்த் இயக்கிய நேருக்கு நேர் என்ற படத்தில் விஜயுடன் இணைந்து இன்னொரு ஹீரோவாக அறிமுகமானவர் சூர்யா. அதன் பிறகு பல படங்களில் நடித்த போதும் பாலா இயக்கத்தில் அவர் நடித்த நந்தா படம் தான் சூர்யாவை பேச வைக்கும் படமாக அமைந்தது. அதன் பிறகு பிதாமகனும் சூர்யாவுக்கு இன்னொரு திருப்புமுனை படமாக அமைந்தது. அந்த வகையில் ஆரம்ப கால சூர்யாவை செதுக்கியவர் பாலா தான் என்பதை மறுக்க முடியாது. அதன் பிறகு பாலா தயாரிப்பில் மாயாவி படத்தில் அவருடன் இணைந்த சூர்யா அதன் பிறகு இணையவில்லை. இந்த நிலையில் கடைசியாக விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் நடித்த அர்ஜுன் ரெட்டி ரீமேக்கான வர்மா படத்தை இயக்கினார் பாலா. ஆனால் அந்த படத்தை படக்குழு வெளியிடாமல் கிடப்பில் போட்டுவிட்டு பின்னர் அதே படத்தை வேறு இயக்குனரை வைத்து இயக்கி வெளியிட்டனர். இது பாலாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. இந்த நிலையில்தான் தனது பரதேசி படத்தில் நடித்த அதர்வாவை வைத்து புதிய படம் இயக்கும் வேலைகளில் பாலா இயங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தனது பரதேசி படத்தில் நடித்த அதர்வாவை வைத்து புதிய படம் இயக்கும் வேலைகளில் பாலா இறங்கியிருக்கிறார். அதோடு தன்னை ஆரம்ப காலத்தில் கைதூக்கி விட்ட பாலாவுக்கு கை கொடுக்கும் விதமாக இந்த படத்தை சூர்யா தயாரிக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி வந்தன. ஆனால் இப்போது பார்த்தால் இந்த படத்தில் சூர்யா அதர்வா இருவரும் இணைந்து